ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தனிஷ் டிஜிட்டல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ போகிறோம்னா, மொபைல் எடிட்டிங்கில் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி பேனர் எடிட்டிங் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பிக்ஷாட் ஆப் எடுத்துக்கோங்க. பிக்ஷாட் ஆப் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வீடியோ ஓப்பன் பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை தொட்டுங்க. அதை தொட்டுட்டு மேலே எடிட் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அதை தொட்டுங்க. அதை தொட்டு நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் தனியாக எடுத்து ஒவ்வொன்றா மெர்ஜி பண்ணி அப்படிலாம் நீங்கள் பிளெண்டிங் மூணு மாற்றலாம் தேவையில்ல. ஒரே பேக்ரவுண்ட் எடுத்து அதை நம்ம எப்படி சூப்பராக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான இமேஜ் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த இப்படி லைட்டாக ஸ்கோர் பண்ணிங்கன்னா அடுத்து ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும்ல, அதை தொட்டுக்கோங்க. எந்த இமேஜை நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 இமேஜ் எடுத்துக்கிறேன். இது 1 2 எடுத்துக்கிறேன். அடுத்து ஒன்று நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜை இந்த ஃபோட்டோ தான் நடுவில் இருக்குது. அதனால் இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை இந்த பின்னாடி கொண்டு வரணும், சரிங்களா? கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் சாயிற மாதிரி வச்சுக்கோங்க. சாயிற மாதிரி வச்சால் தான் அந்த இமேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த ஃபோட்டோ வச்சுட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதையும் பின்னாடி கொண்டு வந்துங்க. இது லைட்டாக சாஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த இமேஜ் வச்சோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த பேக்ரவுண்டுக்கு. நீங்கள் இது மாதிரி எடிட் பண்ணுறப்ப, பேனர் எடிட் பண்ணுறப்ப, இப்போ நான் அந்த ரெட் கலருக்கு தான் ஹைலைட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் ரெட் கலர் சட்டை போட்டு நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி எடிட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு இமேஜாக கட் பண்ணிவிட்டு கீழே ஷேடோ பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த இமேஜ் சூப்பராக இருக்கும். எலேசர் இருக்கா, எலேசரில் போய்ட்டு லைட்டாக ஷேடோ பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த இமேஜ் உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். லைட்டாக எலேசர் பண்ணிக்கோங்க. எலேசர் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று கொண்டு வந்தோம்ல, அந்த சங்கிலி எப்படி கொண்டு வருதுன்னா, நான் எல்லாமே பிஎன்ஜியாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? பிஎன்ஜியாக கொடுக்குறேன். ஆட் ஃபோட்டோவுக்கு போங்க. ஆட் ஃபோட்டோவுக்கு போய்ட்டு நான் பிஎன்ஜியாக தான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அதை இப்படி எடுத்துகிட்டு இதை பேக் சைடு கொண்டு வந்துடுங்க. சங்கிலியை பேக் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டுட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்டில் போய்ட்டு அந்த பிளர் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும். இதை எடுத்துங்களேண்ணா, இதை எடுத்து லைட்டாக பிளெண்டிங் மூடு மாற்றி பாருங்கள்.
இது லைட்டாக எலேசர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் எலேசர் பண்ணால் தான் அந்த அந்த பேனர் பேக்ரவுண்டோட அப்படியே செட் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா. எலேசர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கீழே பேக்ரவுண்ட் எப்படி கொண்டு வரதுன்னா இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்டை வந்து பேக்கில் கொண்டு வந்துடணும் ஓகேவா. இப்படி கொண்டு வந்துட்டு இது வந்து எலேசர் பண்ணிக்கோங்க. எலேசர் டூல் எடுத்து லைட்டாக ஒரு 60 வச்சுக்கோங்க. 60 வச்சுட்டு லைட்டாக அந்த நம்ம ஷேடோ பண்ணியிருக்கோம்ல கீழே இழுத்துருக்கோம்ல அந்த அளவுக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா இந்த ரீஸ்டோர்னு இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க லைட்டாக ஓகேவா. எலேசரில் போய்ட்டு லைட்டாக எடுத்துக்கிட்டிங்களா. அடுத்து நான் பிஎன்ஜியாக கொடுத்துருக்கேன் அந்த டெக்ஸ்ட்டு. விநாயகர் சதுர்த்தின்னு இருக்கா அதை லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வெல்கம் டு ஆல் அப்படி இருக்குங்களே அது லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறப்ப நீங்கள் அந்த கீழே கட் பண்ணியிருக்கீங்களே அது தெரியாது, அவ்வளோக்கா தெரியாது ஓகேங்களா. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்னாப்சீட் இருக்குல்ல அதுக்கு போங்க. ரிசைக்கான தொட்டுங்க. ஃபஸ்ட்டாக ஒரு இப்போ இப்படி வந்திருக்கா அதில் என்ன டூல்ஸுக்கு போயிட்டு லைட்டாக கலர் கரெக்ஷன் மாதிரி லைட்டாக கொடுத்துங்க ஓகேங்களா. லைட்டாக கலர் கரெக்ஷன் கொடுத்திங்கன்னா ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து டூல்ஸு போயிட்டு டோன் கான்ட்ராக்ட்னு இருக்குல்ல அதை கொடுத்துங்க. அப்படியே லைட்டாக பூஸ்ட் ஏற்றுனீங்கன்னே பூஸ்ட் ஏற்றது அந்த கலர் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் சிஸ்டத்தில் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்றாப்புல நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.